இப்பல கண்டெஸ்ட் பண்றதையுமே கிளாரிட்டியா சொல்லல. போட்டியிடுவீங்களா அப்படின்னு சொன்னா மேலிடம் என்ன சொல்லுது அப்ப பாத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு அந்த கூட்டணிக்கு வந்து பெரிய நெகட்டிவ். டிடிவி தினகரன் போட்டியிட மாட்டேங்கிறாரு, அன்புமணி போட்டியிட மாட்டான்னு சொல்றாங்க. இப்ப இவரும் போட்டியில இல்ல. இதெல்லாம் எதை காட்டுது? இப்ப மூணு முக்கியமான தலைவர்கள், அவர் சொல்ற மாதிரி 3 முக்கியமான தலைவர்கள் அந்த கூட்டணியில இருக்கவங்க இவங்க எல்லாம் கண்டெஸ்ட் பண்ண மாட்டாங்க அப்படின்னா அது அந்த அந்த கூட்டணியை பத்தின பிம்பம் என்னவா புரிஞ்சு கொள்ளப்படும்? ஒரு பெரிய பெர்செப்ஷன் கிரெடிபிலிட்டி கிரைசிஸ் அந்த கூட்டணியில இருக்குதுன்னு நான் பார்க்குறேன். ஒருத்தருக்கு ஒருத்தர் நம்ப முடியாத ஒரு சூழல் தான் அங்கே இருக்குது. அதிமுகவுக்கு மட்டும் யார் வேணா அவங்க கேண்டிடேட்ஸாக இருக்கலாம். மற்ற கூட்டணி கட்சிகள்லாம் அதிமுகவை நம்பி, குறிப்பாக டிடிவி தினகரன் போன்றவர்கள்லாம் அதிமுகவை நம்பி நாமளே களமிறங்கிறது சரியாங்கிற ஒரு எண்ணத்துல இருக்கிற மாதிரி தான் தெரியுது. எங்க இருந்து எமர்ஜ் ஆகுது அந்த 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 ஒரு பெர்செப்ஷன்? எங்க இருந்து எமர்ஜ் ஆகுது? எங்க இருந்து எமர்ஜ் ஆகுதுன்னா, டிடிவி தினகரன் அவர்களுக்கும் இபிஎஸ்க்கும் அதிமுகவுக்கும் அமமுகவுக்கும் இருக்கிற ரைவல்ரி வந்து ஊருக்கே தெரிஞ்ச ஒரு விஷயம். இவங்க எல்லாரும் டெல்லி சொன்னதுனால காம்ப்ரமைஸ் பண்ணி சார் அவர் தான் சொல்றாரு அது பங்காளி சண்டை ரொம்ப நாளா இருந்து நாங்களா பங்காளி சண்டைன்னு இப்ப சொல்றாரு. பங்காளி சண்டைக்கு வந்து விளக்கம்லாம் சொல்றாரு. அதெல்லாம் கரெக்ட். அதெல்லாம் நீங்க ஒரு இடத்துல வேண்டான்னு விட்டுட்டு போன இடத்துக்கு திருப்பி ஒரே ஸ்டேஜ்ல அதுதான் சொல்ல வரேன். அதெல்லாம் நீங்க மேடை நாகரிகத்துக்காகவும் நீங்க வந்து அலையன்ஸ்ல சேர்ந்துட்டதுக்காகவும் ஜஸ்டிஃபை தான் பண்ணி ஆகணும். ஆனா கடந்த ஒரு மாசம் முன்னால வரைக்கும் அவர் என்ன பேசினாரு, அந்த ஒரு மாசத்துல என்ன மாற்றம் நடந்ததுங்கிறது தானே கேள்வி. இங்க அவர் வந்து இப்போ ஒன்றும் இல்லை சார். பட் அரசியல் இதெல்லாம் சகஜம் இல்ல, அரசியல்ல சகஜம், அது பிரச்சனை இல்லை. எடப்பாடி பழனிசாமி அவர்களும் டிடிவி தினகரனும் கை குலுக்கி கொள்ளலாம், அவங்க ஹக் பண்ணிக்கலாம், அவங்க வந்து ஒரு பெரிய கை தூக்கி நாங்கள் ஒன்றா இருக்கிறோம்னு சொல்லலாம். கீழே தொண்டர்களுக்கு அது பெர்குலேட் டவுன் ஆகாது. அதுதான் இங்க பிரச்சனை. அதிமுக பாஜக பாமக கூட்டணியில இதுவரைக்கும் இந்த 2019 இருந்து அவங்க ஒன்னா இருக்கிறாங்க. இந்த அலையன்ஸ் ஜெயிக்கவே இல்லை இது வரைக்கும். என்ன ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா, இந்த அலையன்ஸ்ல வந்து ஜெல்லே ஆகாது. திமுக கூட்டணியில கூட வெவ்வேறு கொள்கைகள் கொண்ட கட்சிகள் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்காதா? திரும்ப அதே கூட்டணி சார், வேற வழி இல்லை சார். நீங்க திமுகவுக்கு எதிராக ஒரு கூட்டணியை கட்டமைச்சு ஆகணும். இல்லைன்னா டிஎம்கே கேக் வாக் கொடுத்துட்டீங்கன்னா என்ன ஆகும்? அப்போ ஊரெல்லாம் இந்தியா ஃபுல்லா நீங்க பேசுறீங்க, தமிழ்நாடுனா மட்டும் அமைதியா இருப்பீங்களான்ற கேள்வி வருது இல்ல. அவங்களுக்கு தமிழ்நாடு தானே குதிரை கொம்பா இருக்குது. பிரச்சனை இன்னைக்கு அங்கதானே ஆரம்பிக்குது. அவங்க வந்து வேற வழி இல்லாம ஏப்ரல்லையே வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்களை கூட்டணியில கொண்டு வர வேண்டிய அவசியம் என்ன? அவர் விஜய் பக்கம் போயிடக்கூடாதுங்கிறதுக்காக தானே கொண்டு வராங்க. வந்து டிடிவி அன்புமணி எல்லாம் விட்டாங்கன்னா அவங்க விஜய் பக்கம் போயிட்டாங்கன்னா சார், டிடிவி அவர்கள் வந்து எங்களோட இந்த கூட்டணி அமைக்கப்படும். வேற ஒண்ணும் இல்ல, இது வந்து ஃபோர்ஸ்ட் கூட்டணி தான். நீங்க ரகு சொன்னாரு, பிஜேபி வந்து எனக்கு கிடைச்ச தகவல் படி முதல்ல அவங்க வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய கோரிக்கைக்கு ஒத்துக்கல. அண்ணாமலையை நீக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லைன்னாங்க. பட் ஏற்கனவே அண்ணாமலை ஒரு ஸ்டாண்டு 2023 எடுத்துட்டாரு. 23 மார்ச்ல ஒரு ஸ்டாண்டு எடுத்துட்டாரு, வைட்லி ரிப்போர்ட்டட் ஸ்டாண்டு. அதிமுகவோட கூட்டணி இருந்தா நான் தலைவர் பதவியில நீடிக்க மாட்டேன்னு ஒரு இன்டர்னல் மீட்டிங்ல பேசினாரு. அப்புறம் வெளியில வந்து அது உண்மைன்னு சொன்னாரு. அப்பதான் என் கட்சியை நான் வளர்க்க முடியும். ஸோ அந்த ஸ்டாண்ட்ல தான் 2025 வரும்போது அதிமுகவோட கூட்டணிக்கு போனீங்கன்னா நான் இருக்க மாட்டேன், கட்சியில நீங்க இருங்க, இல்லை நான் என்னால் இருக்க முடியாது அப்படின்னும் போது சரி, இப்படிப்பட்ட இபிஎஸ் கிட்டையும் ஆப்போசிஷன் இருக்கு, இங்கேயும் ஆப்போசிஷன் இருக்கு. ஸோ ஒரு காம்ப்ரமைஸ் கேண்டிடேட் நயினார் நாகேந்திரன் அவர்களுக்கு வந்து 2+. ஒன்று வந்து ரகு சொன்ன மாதிரி கம்யூனிட்டி முக்குலத்தோர், இன்னொன்று வந்து அப்போ வேற யாரை போடுறதுன்னா கொஞ்சம் இபிஎஸோட கொஞ்சம் இணக்கமா போற ஒரு ஆளா போடணும் போது நயினார் நாகேந்திரன் அவர்கள் தான் பெட்டரா இருந்தாங்க. ஸோ அதனால அவரை கொண்டு போய் போட்டாங்க. ஸோ இப்போ இங்க பிரச்சனை, இந்த கூட்டணியினோட கிரெடிபிலிட்டி கிரைசிஸ் எங்க வருதுன்னா, யாருமே போட்டி போட மாட்டேங்கிறாங்க. டிடிவி தினகரன் அவர்களுக்கு தெரியும், கீழே அவருடைய தொண்டர்கள் அவருடைய வேட்பாளர்களுக்கு ஒன்றா வேலை செஞ்சா செய்யலாம், அவருக்கு செய்ய மாட்டாரோங்கிற பயம் அவருக்கு இருக்கலாம். இன்னொன்று, இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, நீங்க போட்டிட்டு ஜெயிச்சிட்டீங்கன்னா ஆட்சிக்கு வருதோ இல்லையோ நீங்க ஏடிஎம்கேக்கு கீழே இருக்கணும். அது ஒரு பிரச்சனை இவங்க எல்லாருக்குமே தெரியும். அன்புமணி ராமதாஸ் ஒரு ஈகோ கிளாஷ் தான், நிச்சயமா ஒரு ஈகோ கிளாஷ் தான், எல்லாருக்கும் இருக்கும்ல ஈகோ கிளாஷ். இந்த ஈகோ கிளாஷ் எங்க இருந்து வருது?
ஒரு காலத்துல டிடிவி தினகரன் அவர்கள் வந்து அதிமுகவில் இருக்கிற எல்லாரையும் பாஸ் ஓவர் பண்ணிட்டு இருந்தாரு. இபிஎஸ் எல்லாம் அவரை சாருன்னு கூப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க. ஒரு 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 ஒரே ஒரு விஷயம் மாறுது. சசிகலா அவர்கள் சிறைக்கு போறாங்க. இபிஎஸ் சிஎம் கேண்டிடேட்டா அனௌன்ஸ் பண்றாங்க. தினகரனை டெப்டி ஜெனரல் செக்ரட்டரி அனௌன்ஸ் பண்றாங்க. ஈக்குவேஷன் ஒத்து போல. நீங்க அப்பவே அந்த பிரச்சனை ஆரம்பிச்சு. தினகரன் அவர்கள் வந்து வேட்புமனு தாக்கல் செய்யற அன்னைக்கு இபிஎஸ் கூட இல்லை. அப்பவே அந்த பிரச்சனைகள் இருந்தது. அதன் பிறகு இபிஎஸ் சொல்லி தான் தினகரன் அவர்களை வந்து தங்கமணி, வேலுமணி போன்றோர் சந்திச்சு நீங்க வந்து கட்சியில இருந்து ஒதுங்கிக்கோங்க, அரசியல்ல இருந்து ஒதுங்கிக்கோங்கன்னு இவங்க தான் சொல்றாங்க. எங்க ஸோ இதுதான் அப்போ பிஜேபி வந்து இவங்களுக்கு சொல்லிச்சு, இதெல்லாம் பண்ணுங்க, அந்த குடும்பத்தை ஒதுக்கி வைங்க. ஆனா அதே பிஜேபி ஒரு 4 வருஷம் கழிச்சு இல்ல அவர்கிட்ட தான் முக்குளத்தோர் ஓட்டு இருக்குது, ஓட்டு இருந்தா வரட்டும் அவருன்னு சொல்லும் போது இவர் ஒத்துக்க மாட்டேங்கிறாரு. இந்த கூட்டணி பாருங்களேன், இது சர்க்கிள்ஸ்ல போயிட்டு இருக்குது. முதல்ல ஆர்கானிக் கூட்டணி நீங்க சொல்லவே முடியாதுங்க, கிடையாது, கெமிஸ்ட்ரியே கிடையாது. அப்புறம் வந்து ஒரு கணக்கு பிசிக்ஸும் இல்ல, எதுவுமே இல்ல, பிசிக்ஸ் மேத்ஸ் ஒண்ணுமே கிடையாது. ஒரு கணக்கு இருக்குதா இல்ல மேத்ஸ்ல கணக்கு சார், அரித்மெட்டிக்கா தானே, அரித்மெட்டிக்கா பேப்பர்ல கணக்கு போட்டீங்கன்னா கரெக்டா இருக்கும் சார். அந்த கணக்கு சொல்ல, அவங்க மனக்கணக்கு வேற ஏதோ இருக்கு அப்படி சொல்றேன். என்ன 42-43% வந்துரும் கூட்டினீங்கன்னா. அது கிரவுண்ட்ல வேலை செய்யும். அமித்ஷாவே ஒரு மேடையில சொன்னாரு. நான் என்ன சொல்றேன்னா 2024 இதுல வந்து உங்களுக்கு மக்களவை தேர்தல்ல இவங்க எல்லாருமே தனியா இருந்தவங்க, பிஜேபி கூட்டணியில் இருந்தவங்க, எடப்பாடி பழனிசாமியை நம்பாம இந்த 2 வருஷத்துல இவங்க மேல எப்படி உங்களுக்கு அவ்வளவு அதீத நம்பிக்கை வந்து திரும்பி வரீங்க? இப்போ ஏடிஎம்கேக்கு அங்க போறதுக்கான இது கிடையாது, ரீசன்ஸ் கிடையாது. இவங்க வந்து திமுக ஆட்சியை வந்து காலி பண்ணணும், வெளியேற்றணும் அப்படின்னு ரொம்ப தீவிரமா நம்புனாங்க, மனசார நம்புனாங்க. அன்புமணி ராமதாஸ், அண்ணாமலை இல்ல அப்படியான ஒரு ஒற்றை புள்ளியில தானே அவங்க எல்லாம் சேர்ந்திருக்காங்க. அதான் சொல்ல வரேன், உண்மையிலே நம்புனாங்கன்னா போட்டி போடணும். இப்ப இவரு வந்து இல்ல, இப்ப இவர் சொல்றதுல ஒரு லாஜிக் இருக்குல்ல. இப்ப நீங்க அப்படி போட்டி போட்டு எம்எல்ஏவா எலெக்ட் ஆகுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், யாரு கீழே போயிருப்பாங்க? அப்ப நீங்க வந்து டிஎம்கே ஆட்சி அகற்றணும்னு சொல்றது போய் தானே. நீங்க உங்க காடருக்கு அல்லது வந்து இந்த கூட்டணிக்கு வந்து ஒரு நம்பிக்கையை கொடுக்கணும். என்ன ரகு சொல்றீங்க? இல்ல நான் இவரு சொல்ற பாயிண்ட் கரெக்ட். நான் என்ன சொல்றேன்னா, ஏன் பொருந்தா கூட்டணின்னு சொல்றேன்னா, உண்மையிலேயே நீங்க இந்த கூட்டணி ஜெயிக்கணும்னு நினைச்சீங்கன்னா நான் இந்த தொகுதியில போட்டி போடுவேன். அப்ப இது வேலைக்கு ஆகாதுன்னு புரிஞ்சுக்கிட்டு முன்கூட்டியே அதை கணிச்சிட்டு தான் அண்ணாமலை ஒதுங்குறாரு. ஆமா பிஜேபி என்ன சொல்றேன், இந்த பட்ஜெட்ல தமிழ்நாட்டுக்கு ஒரு பிக் பேங் அனௌன்ஸ்மெண்ட் இல்ல. ஏன் இல்ல? இந்த பத்மா அவார்ட்லாம் நிறைய தமிழ்நாடு, கேரளாலாம் கொடுத்தாங்க, அசாமுக்கு கூட கொடுத்தாங்க, எலெக்ஷனுக்கு போகுதுன்னு. ஏன்னா அதுக்கு பெரிய செலவுலாம் கிடையாது. ஒரு அவார்டு, ஒரு பத்திரம் கொடுத்தா போதும், ஒரு மெடல் கொடுத்தா போதும். ஆனா பட்ஜெட்ல ஏன் பண்ணல? ஜெயிக்கணும்னு நினைச்சாங்கன்னா, சீரியஸா ஜெயிக்கணும்னு நினைச்சா பண்ணுவாங்களே. அவங்களுக்கே தெரிஞ்சிச்சு இது வந்து இது ஹோப்லெஸ் சுச்சுவேஷன். இது அது விஜய் வேற வந்து நம்மளோட கூட்டணி வராம தனியா ஒரு 20% வாக்குகளை பிரிச்சா வாய்ப்பே இல்லை ராஜா அப்படின்னு சொல்லிட்டு தான் தமிழ்நாட்டுக்கு ஸ்பெஷல் கேர்லாம் பண்ண வேணாம்னு பிஜேபி முடிவெடுத்துருச்சு. அவங்களோட இப்போதைக்கு நம்பிக்கை வந்து பிஜேபிக்கு இந்த எலெக்ஷன்ல திமுக ஜெயிக்கும் அல்லது ஏடிஎம்கே ஆட்சிக்கு வராம போகும், கட்சி கரையும். அந்த எப்படி சார் இது ஒரு அலையன்ஸ் ஃபார்ம் பண்றவங்க வந்து ஏடிஎம்கே ஆட்சிக்கு வராம போகும் அப்படின்னு விரும்பியே ஒரு அலையன்ஸ் ஃபார்ம் பண்றாங்க. ஏன்னா அவங்களுக்கு பிராக்டிகலா தெரியும்ல. பிஜேபியோட வந்து எலெக்ஷன் நம்பர்ஸ் இந்தியாவில் வேற எந்த கட்சிக்கா தெரியுமா? இப்ப டிஎம்கே உள்ள இருக்கிற அவங்களுக்கு ஒரு ஸ்ட்ரென்த், அப்புறம் மும்முனை போட்டி, 4 முனை போட்டி. திரு எடப்பாடி பழனிசாமிக்கு அந்த கரிஸ்மா இல்லாம மக்கள் கிட்ட அந்த நம்பிக்கை வரல அவர் மேல, திமுக தோற்கடிப்பாருன்னு சொல்லிட்டு. அதனாலதான் திரு எடப்பாடி பழனிசாமி பேரையே சொல்லாம அவர் போயிருக்கிறாரு. சம்பிரதாயமா முதல்ல எல்லா பேரையும் சொன்னதுக்கு அப்புறம் ஒரு முறை கூட இபிஎஸ் பேரை வந்து மோடி மதுராந்தகத்துல சொல்ல, ஜெயலலிதாவோட ஒரு கூட்டணியை வச்சு ஜெயலலிதா பேரை சொல்லாம போயிடுவாரா கேட்கிறேன். ஸோ அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பெரிய நம்பிக்கை இல்லை. பட் அவங்க ஒரு கால்குலேஷன் இருக்கு. நம்ம அடி மேல அடி வச்சு அம்மியை நம்ம நகர்த்துவோம். விஜய் தோத்துட்டாருன்னா நம்பிக்கை எழுந்துருவாரு, களத்துல இருக்க மாட்டாரு. ஏடிஎம்கே நேச்சுரலா தேயும், நம்மளுக்கு ஸ்பேஸ் கிடைக்கும். சித்தாந்த போட்டி திராவிட வாரியம் நடக்கும்.